செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் சேலம் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பேசிய உரை, தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் புதிய கல்வி வளாகத்தினை குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று திறந்து வைத்து உரையாற்றினார். அவர் பேசுகையில், நம்முடைய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலத்தில் இது இரண்டு பழமைக்கும் புதுமைக்கும் இடையிலே ஒரு பாலமாக செயல்படுகிறது. காலமாக நாம் ஒன்றை செய்து வருகிறோம். அது மட்டும் போதுமா என்றால் சில நேரங்களிலே போதாது. கற்றுணர்ந்து இன்றைய சந்தைக்கு எது தேவைப்படுகிறதோ அதை தயாரிப்பது எப்படி என்கின்ற வகையில் இந்த தொழில்நுட்பத்தை நம்மளாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இன்றைக்கு ஒரு அற்புதமான கட்டிடம் நம்முடைய நெசவாள பெருமக்களுக்காக எழுப்பப்பட்டிருக்கிறோம். வாரணாசியிலே இருக்கின்ற சில்க் சேலையாக இருந்தாலும், பெங்காலிலே இருக்கின்ற ஜாம்தானி சேலையாக இருந்தாலும், அசாமிலே இருக்கின்ற முகா சில்க் சேரையாக இருந்தாலும், காஷ்மீரத்திலே இருக்கின்ற கனி பஸ்மினா சேரையாக இருந்தாலும், ஆந்திர பிரதேசத்திலே இருக்கிற வெங்கடகிரி மங்களகிரியாக இருந்தாலும், நம்முடைய மத்திய பிரதேசத்திலே இருக்கின்ற மகேஸ்வரி சந்தேரியாக இருந்தாலும், அதையெல்லாம் தாண்டி தமிழகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எத்தனை இடங்கள், அது செட்டிநாடு கண்டாங்கி சேலையாக இருந்தாலும், காஞ்சிபுரம் பட்டாக இருந்தாலும், ஆரணி பட்டாக இருந்தாலும், திருப்புவன பட்டாக இருந்தாலும், சென்னிமலை போர்வையாக இருந்தாலும், நாகர்கோவில் வேட்டி துண்டுகளாக இருந்தாலும், மதுரை நெகமம் சுங்குடி சேலைகளாக இருந்தாலும், இவையெல்லாம் தன்னுடைய தனி முத்திரையை பதிக்கின்ற ஒரு மகத்தான தமிழகத்தினுடைய ஊர்களாக இருக்கின்றது. இது மட்டுமல்ல, சேலம், ஈரோடு, பவானி, சென்னிமலை, சின்னாலப்பட்டி, சத்தியமங்கலம், கரூர், சங்கரன்கோவில், ஆண்டிப்பட்டி, எட்டயாபுரம், பரமக்குடி, சாயர்புரம், புளியம்பட்டி, ஏரல், ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்றவை இத்தனை நகரங்களும் தமிழகத்திலேதான் ஜவுளித்துறையில் சிறந்து விளங்குகின்ற நகரங்களாக அமைந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. ஆடை தொழில் நசிந்து போய்விடக் கூடாது என்பதற்கு மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. கடந்த வாரத்தில் முதலாக ஐரோப்பிய நாடுகளுடன் ஒரு ஒப்பந்தத்தை மத்திய அரசு ஏற்படுத்தியது. அந்த FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ஏற்படுத்தியதன் மூலமாக நாம் எதிர்காலத்தில் நாம் எளிதாக போட்டி போடக்கூடிய புதிய சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். முக்கியமானது ஐரோப்பிய நாடுகளோடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு FTA தான். இனி சேலத்திலே இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதியாகின்ற இந்த ஜவுளி அடுத்த 2 ஆண்டு காலத்தில் நிச்சயமாக 2 மடங்கு உயரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சென்னை ஸ்மார்ட் சிட்டியிலே வருகிறது, வேலூர் ஸ்மார்ட் சிட்டியிலே வருகிறது, சேலம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே வருகிறது, ஈரோடு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே வருகிறது, திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே வருகிறது, கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே வருகிறது. கடைக்கோடி மாநகராக இருக்கின்ற தூத்துக்குடிக்கு சென்றாலும் அத்துணை மாநகர்களும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தந்தவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவ கல்லூரிகளை தந்த ஒரே பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். இந்த கல்லூரியை முழுமையாக பயன்படுத்துங்கள். கற்றறிவு மிகுந்தவர்களாக நம்முடைய நெசவாள பெருமக்கள் மாற வேண்டும். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்கெடுப்பு தயார்நிலை குறித்து சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அவர் பேசுகையில், Tamil Nadu has had a glorious past in democracy. Recently, the Commission had held an international conference with 72 countries participating. From the world over, chief election commissioners and electoral staff had participated. And there, the Commission had told the world about Kudavolai system of Tamil Nadu, which was in vogue since 10th century CE.
and everybody, the entire world, was proud of Tamil Nadu and its existing ancient democratic values. Today, India, as the mother of democracy and the largest democracy of the world, embodies the electoral processes which are the most transparent, fair, and free elections in the world. I appeal to all voters of Tamil Nadu to celebrate the festival of democracy. Festival of election is the pride of Tamil Nadu. Thirudal Thiruvilla, Tamil Natin Peruvilla. With these little words, the commission has been there, earlier Puducherry and now Tamil Nadu, for last 2 days. We have reviewed the electoral preparedness with the collectors, with the SPs, with the DIGs, with the IGs, with the enforcement agencies, nearly 24 of them, with the state government, all other departments. Tamil Nadu has 234 assembly constituency, out of which 188 are general, 44 are scheduled caste, and 2 are scheduled tribe. Pure electoral rolls are bedrock of any democracy. The special intensive revision which was carried out in Tamil Nadu from 27th October 2025 till 23rd February 2026, the simple, transparent objective was that no eligible voter should be excluded while no ineligible person should be included. As on today, Tamil Nadu has 5 crore 67 lakh voters and a large number of dead voters, people who have shifted or people who had their names in more than one constituency have correctly been removed from the electoral rolls of the past. Tamil Nadu is going to go for the elections with nearly 75,000 polling stations, out of which 44,000 are rural. 100% webcasting will be there in each and every polling booth to ensure transparency. For the ease of voters, the average voter per polling station will be 756, resulting in comfortable and seamless voting. The women-managed polling stations are going to be 258 and the physically disabled managed polling stations 47, and roughly 265 model polling stations will be set up in Tamil Nadu. Tamil Nadu has a larger number of female voters, as is evident. 2 crore 89 lakhs female voters and 2 crore 77 lakh male voters. The transgenders are 7,617. And the senior citizens above 85 years of age are nearly 4 lakhs. Above 100 years also, we have 2,530 electors. The ensuing elections in Tamil Nadu will have a higher inclusive focus on the youth. There will be 3,060 dedicated assistant electoral registration officers for campaign in colleges. Tamil Nadu is going to witness more than 12.5 lakh voters, which will be between 18 to 19 years of age, and nearly 1 crore voters between 20 to 29 years of age. For the ease of voting for senior citizens and our Divyang brothers and sisters, the polling stations will be on the ground floor with proper ramps, wheelchairs with volunteers, priority in voting, a Saksham module in ECI Net app to avail these facilities at the polling station, an optional home voting facility through postal ballot. For all electors of Tamil Nadu, for their easy voting and a good experience. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு சிறந்த உதாரணமாக பிரசாந்த் இலகு ரக ஹெலிகாப்டர் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மாரில் உள்ள விமானப்படை தளத்தில் பிரசாந்த் ரக ஹெலிகாப்டரில் குடியரசுத் தலைவர் இன்று பயணம் மேற்கொண்டார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக நாட்டில் தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஜவுளி ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் சந்திரசேகர் ஆசாத்தின் நினைவு தினத்தையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், அவரது ஈடு இணையற்ற துணிச்சல், மன உறுதி, தியாகம் சுதந்திர போராட்ட வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.